ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. பிப்ரவரி 20ஆம் தேதி ஒரு குளோபலாக ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றி நிறைய தமிழ் மீடியாஸ் நிறைய பேசவே இல்லை. ஈவன் இந்தியாவில் கூட இந்தியன் மீடியாஸ் பெரிய பெரிய சேனல்ஸ் கூட இதை பற்றி ரொம்ப சீரியஸாக பெருசாக எதுவும் பேசலை. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் நம்ம மேலே டேரிஃப் போட்டாங்க இல்லைங்களா? அப்போ எல்லாருமே கொந்தளிச்சோம், நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. நம்ம ஊரில் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர்லேருந்து வேலூர்லேருந்து ஸோ தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா இது 2 ஏரியாவுமே மோஸ்ட்டாக இம்போர்ட் பண்ணுற ஒரு கோயம்புத்தூர். ஈவன் கோயம்புத்தூர் கூட நிறைய இம்போர்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யூஎஸ்க்கு. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் பார்ட்லேருந்து க்ளோத்ஸ்லேருந்து லெதர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ நிறைய இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ டாலர்ஸ் நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அந்த இம்பேக்ட் இருந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈவன் ஷேர் மார்க்கெட்லலாம் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரம்ப் போட்ட டேரிஃப்னால எவ்வளோ ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுக்கு அகென்ஸ்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பெருசாக யாருமே பேசலை. ஓகேங்களா? அந்த டேரிஃப் எல்லாமே செல்லாது, அது எல்லாமே இல்லீகல்னு சொல்லிட்டு யூஎஸ் கோர்ட், யூஎஸ் கவர்மெண்ட் கோர்ட் சொல்லியிருக்கு ட்ரம்ப்புக்கு அகென்ஸ்டாக. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நரேந்திர மோடி அகென்ஸ்டாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான எவ்வளோ பெரிய நியூஸ் அது. பட் ஆனால் இதை பற்றி பெருசாக யாருமே பேசவே இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன நடந்தது, என்ன டேரிஃப்லாம் கேன்சல் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் என்ன டேரிஃப் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கும், ஸோ எதனால். ஸோ டெமோக்ரஸி கண்ட்ரியில் இது ஒரு மிகப்பெரிய சூப்பரான விஷயம். ஒருத்தங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னா எதிர்த்து கேட்க இன்னொரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன தான் ரஷ்யா மேலே டிபெண்ட்டாக இருந்தாலுமே, ரஷ்யாவை நம்ம எவ்வளோ ஃப்ரெண்டாக நினச்சாலுமே விளாடிமிர் புத்தினை எதிர்த்து பெருசாக எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா? சைனாவை எதிர்த்து சைனாவோட கவர்மெண்ட் கோர்ட்டால் எதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. பட் ஆனால் யூஎஸில் நடந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரியுமே யூஎஸ் கிட்ட அந்த ஒரு ட்ரேட் டீல் எல்லாமே வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி க்ளீனாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் வேர்ல்டு வைட் நடக்கிறது ஜென்ரலாக உங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பட் இந்த வீடியோக்குள்ளே இப்போ போயிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பல மோசமான டேரிஃப் எல்லாமே ட்ரம்ப்னால் போடப்பட்டது. இப்போ யாராவது ஏதாவது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லணுன்னா, நீ அவங்க சொல்கிற அந்த வெனின்சுலாலேருந்து எண்ணெய் வாங்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயில் வாங்கணும் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாங்கன்னா இந்தியா கேட்கலனா நீ அதுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி தரணும், அதுக்கேற்ற மாதிரியான வியாபாரம் பண்ணணும். பட் ஆனால் ட்ரம்ப் செஞ்சது என்ன பண்ணாங்க? அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 500% டேரிஃப், 200% டேரிஃப், ரெசிப்ராக்கல் டேரிஃப். ஸோ டேரிஃபை வச்சு பயமுறுத்தி எல்லா நாட்டையும் அடிப்பணியை வச்சுக்கிட்டு இருந்த ட்ரம்ப் மேலே அங்கே இருக்க மக்கள், அங்கே இருக்க சின்ன சின்ன பிஸ்னஸ் எடுத்து ஒரு லீகலாக எடுத்த ஆக்ஷன்னால் இப்போ ட்ரம்ப் மேலே ஒரு மிக பெருத்த அவமானம், ஒரு பெருத்த அடி ட்ரம்ப்புக்கு பட்டிருக்கு. நீ போட்ட எல்லா டேரிஃப்மே இல்லீகல், அது எதுவுமே செல்லாது. அன்னைக்கான அந்த 20ஆம் தேதியிலேருந்து ஓகேங்களா, ஃபெப் 20லேருந்து யாருக்கும் எந்த டேரிஃபுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸோடைய கவர்மெண்ட் கோர்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. யூஎஸ் கோர்ட் சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லியிருக்குன்னா, ட்ரம்ப் யூஸ் பண்ணது IEEPA அப்படின்னு ஒரு லா இருக்குது. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமி பவர் ஆக்ட். இதை யூஸ் பண்ணி ட்ரம்ப் எல்லார் மேலேயும் டேரிஃப் போட்டிருக்காங்க. எல்லா கண்ட்ரி மேலேயும் டேரிஃப் போட்டது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ட்ரம்ப் யூஎஸோடைய பிரசிடென்ட். அவங்க பண்ணாமல் அவங்க யார்கிட்ட கேட்கணும்? ஏன் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்டு தான் பண்ணுமா? யூஎஸோடைய கோர்ட்டில் போய் பர்மிஷன் கேட்டு தான் பண்ணுமா? அப்படி கிடையாது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ காங்கிரஸ் அங்கே இருக்க காங்கிரஸ்ன்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட கன்சல்ட் பண்ணாமல், அவங்களுடைய அப்ரூவல் இல்லாமல் இந்த ஆக்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்ப்பா காங்கிரஸ் கிட்ட எது கேட்கணும்? காங்கிரஸ் யார்? அங்கே காங்கிரஸோடைய அமைப்பு என்னவா செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க காங்கிரஸ் அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா லா மேக்கிங் பாடி. ஓகேங்களா? அவங்களுடைய வேலையே யூஎஸோடைய கான்ஸ்டியூஷன் எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாமே கிரியேட் பண்ணுறது அந்த லா மேக்கிங் பாடி. அந்த காங்கிரஸோடைய வேலையே பார்த்தீங்கன்னா லா மேக்கிங் பாடி. ஸோ அதனால் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு ரூலை பப்ளிக்காக எல்லா ஆல் ஓவர் வேர்ல்டு கொண்டு வராங்க, ஒரு ஏதாவது ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காங்கிரஸோடைய அப்ரூவல் இல்லாமல் பிரசிடெண்ட்டால் பண்ண முடியாது. இதுதான் ஒரு டெமோக்ரஸியோட பியூட்டி. நான்
எப்படி சொல்கிறது, யூஎஸ் தான் சூப்பர் பயங்கரம் அப்படின்னு சொல்ல, அவங்கள்ட்ட 1008 பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் அந்த டெமோக்ரஸியோடைய ஒரு ஒரு ஜனநாயக தன்மையுடைய அழகே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஒருத்தங்க எவ்வளோ பவர்ஃபுல், வேர்ல்டுலேயே பவர்ஃபுல்லான ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் ட்ரம்ப் தான். அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். பட் ஆனால் அவங்களையும் ஒருத்தங்க கொஸ்டின் பண்ண முடியும்னா அது இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியால் மட்டும்தான் முடியும். நம்மளும் ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம், ஆனால் கேள்வி கேட்க முடியுதான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ், ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸால் எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா? கண்டிப்பாக சாத்தியம் இல்லாதது. இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கலை அது மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஆனால் யூஎஸில் இது நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, இது மாதிரி நடந்துருச்சு. இப்போ ட்ரம்ப் என்னப்பா சொல்கிறாரு? ட்ரம்ப் இப்போ வாங்கின காசெல்லாம் என்ன சும்மாவா? எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பணம், எவ்வளோ வந்து பில்லியன்ஸ் அமெரிக்காவுக்கு போயிருக்குதுன்னு தாண்டி என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் வந்து கோர்ட்டில் வந்து என்ன நினச்சுன்னா, சீஃப் ஜஸ்டிஸ், ஓகேங்களா, சீஃப் ஜஸ்டிஸ் யார்? ஜான் ராபர்ட்னு சொல்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 1 ஆஃப் யூஎஸ் கான்ஸ்டியூஷன் ட்ரம்ப் செஞ்சது வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு பிரசிடெண்ட்டால் தன்னந்தனியாக ஒரு முடிவெடுத்து செயல்பட முடியாது, காங்கிரஸோடைய அப்ரூவல் இல்லாமல். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய நியூஸாக வேர்ல்டு வைடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா கம்பெனிஸுமே ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பல சைனாலாம் வந்து 500% டேரிஃப் அட்டன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ட்ரம்ப்புக்கு தெரியும், அவர் எப்படி சொல்கிறது, அவர் யாராலையுமே அப்போஸ் பண்ண முடியாது. ஈவன் இப்போ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப்போடைய ஆக்ஷன் எப்படின்னா, ஓகேப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் வாங்கின காசெல்லாம் திரும்பி கொடுத்துட்றேன், கவர்மெண்ட் வந்து திரும்பி ரீசெட்டில் பண்ணிடும் எல்லா கம்பெனிக்கும் எல்லா கண்ட்ரீஸுக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படி சொல்லலை. அவர் சொன்னது என்னென்னா, அவர் திரும்பி அந்த கோர்ட்டையே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவருடைய அத்தாரிட்டியை அவர் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? கோர்ட்டையே வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு, நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்பு, இது வந்து நான் பண்ணது எதுக்காக பார்த்தீங்கன்னா யூஎஸோடைய மக்களுடைய நலத்துக்காக தான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அதை வந்து இந்த கவர்மெண்ட், இந்த கோர்ட் வந்து என்னை அலோவ் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவருக்கு எதிராக யூஎஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 64% மேலே அந்த ஒரு டேரிஃப்னால ஓட்டு போட்டிருக்காங்க. இது வந்து தப்பு. ஜஸ்ட் ஒரு 34% மட்டும்தான் ட்ரம்ப்புக்கு ஆதரவான ஓட்டு வந்திருக்கு. ஓகே, எதுக்குப்பா யூஎஸ்க்கு நல்லதுன்றாங்க, அப்புறம் ஏன் யூஎஸோடைய மக்கள் வந்து அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளுடைய விலை எல்லாமே ஏறும். அங்கே இருக்க மக்களுக்கு யூஎஸில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் தெரிய மாட்டேங்குது. யூஎஸில் என்ன நடக்குதுன்னு நமக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் யூஎஸோடைய மீடியாஸில் பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்து நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி தான், வேலையில்லா திண்டாட்டம்ன்ற மாதிரி யூஎஸையும் விட்டு வைக்கல. அங்கேயும் ஏஐ வந்து செம்மடி அடிச்சிருக்கு. பல ஆயிரம் பேருக்கு, பல மில்லியன் பேருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் போயிருக்கு. ஸோ இதுதான், வேலைகள் போச்சுன்னா அவங்களால வருமானம் வராது. அவங்க எப்படி போய் ஒரு நல்ல பொருளை வாங்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் வந்து ஸ்கை ராக்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு நார்மலான ஒரு பொருளை போய் ஈஸியாக வாங்கிட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ கோர்ட் சொன்னது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அடியாக இருக்குது. ஆனால் ட்ரம்ப் இப்போயும் சும்மா விடலைங்க. அவங்க ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, திரும்பி வேற ஒரு லா எடுத்துகிட்டு வர்றாரு. நான் இதை வச்சு தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரேட் ஆக்ட் ஆஃப் 1974 செக்ஷன் 122 படி பார்த்தீங்கன்னா, ஸோ 1974 அப்போ வந்து ஒரு ட்ரேட் ஆக்ட் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. நான் அதை பேஸ் பண்ணி நான் திரும்பி எல்லாருக்கும் டேரிஃப் போடுவேன். ஆனால் டேரிஃப் அந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னெல்லாம் டேரிஃப் போட முடியாது, 15% தான் டேரிஃப் போட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ட்ரம்ப்பால் இந்த டேரிஃபை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இவர் ரீசெண்டாக கொண்டு வந்தார் இல்லைங்களா, இந்த பழைய ரூலை வச்சு நான் இந்த டேரிஃப் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஏன் கண்டினியூ பண்ண முடியாதுன்னா, அந்த ரூல் எப்படின்னா ஜஸ்ட் ஃபார் 150 டேஸுக்கு மட்டும்தான் அது வந்து அந்த ரூல் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். அதுக்கு மேலே அந்த 151வது நாள் அந்த டேரிஃப் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா அதுக்கு திரும்பி காங்கிரஸோடைய அப்ரூவல் வேணும். அங்கே இருக்க காங்கிரஸோடைய அப்ரூவல், நம்ம ஊரில் இருக்க காங்கிரஸில். ஸோ காங்கிரஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, எல்லா ஊர்லேயும் காங்கிரஸ்னு ஒரு அமைப்பு இருக்கும். ஓகேங்களா? அந்த காங்கிரஸோடைய அப்ரூவல் இருந்தால் தான் அந்த 150 நாளுக்கு அப்புறம் திரும்பி அந்த ஒரு 15% டேரிஃபை கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, எனஃப். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவுக்கு எப்படி இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி 50%லேருந்து 25%, 25லேருந்து 18% அப்படி இப்படின்னு கம்மி பண்ணி இன்னமுமே வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி முன்னாடி வரைக்கும் 50% டேரிஃப்லாம் நம்ம வந்து சில பொருட்களுக்கு போய்கிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஃபார்மாக்கெலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, மற்ற பொருட்களுக்குலாம் மோஸ்ட்லி 50% டேரிஃப்லாம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ
இனிமேல் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஈக்குவலான எல்லா பொருளுக்குமே ஈக்குவலா 15% டாரிஃப். நமக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இந்தியாக்கு மட்டும் கிடையாது. ஈவன் சைனா, யுகே, ஆ ஜப்பான் எந்த கண்ட்ரியா இருந்தாலும், யூரோப் கண்ட்ரீஸ் எந்த கண்ட்ரியா இருந்தாலுமே 15% டாரிஃப் எல்லாத்துக்கும் யூனிஃபார்மான டாரிஃப் மட்டும் தான் இருக்கும். எல்லா பொருளுக்கும் அவ்வளோதான் இருக்கும். அது கம்மியா இருக்கலாமே தவிர, அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி அது கொண்டு போணும் அப்படின்னா, காங்கிரஸுடைய அப்ரூவல் வேணும். யாருக்கு? ட்ரம்ப்புக்கு. ஓகே. இவ்வளோ வாங்கியிருக்காங்கல்ல, எவ்வளோ டாரிஃப் இந்த டாரிஃப் போட்டனால இந்த வருஷம் மட்டுமே இதுவரைக்கும் அவங்க யுஎஸ் கவர்மெண்ட் எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் $130 to $175 பில்லியன். இந்த டாரிஃபோடைய இதில் மட்டுமே யுஎஸ் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கான அமௌண்ட்டை வந்து நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஒரு யுஎஸ் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேஸ் வந்து ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லாசூட் வந்து யுஎஸ் கோர்ட்டில் 1800க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ், எல்லா நாட்டிலையும் நிறைய கம்பெனிஸ் இருக்கும்ல, அவ்வளோ கம்பெனிஸும் வந்து யுஎஸ் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப்புக்கு எதிராக. எனக்கு வந்து ரீஃபண்ட் வேணும், இவ்வளோ வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், இதுக்கான ரீஃபண்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஒய்டி பண்ணியிருக்காங்க, கவாஸ்கி மோட்டார்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபுட் கம்பெனிஸ், ஃபுட் பிரான்ச்சஸ், அந்த க்ளோத்திங்ஸ், லக்ஸூரியஸ் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ வரைக்கும் ரீஃபண்ட் தரப்படும்னு சொல்லலை. அது ரூல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான், அதுக்கான கேஸ் நடந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ தரணும், எப்படி ரீஃபண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் அப்போ தான் தெரிய வரும். ஓகே, நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோப்பா ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. இந்தியா உடைய கம்பெனியாக இருந்தாலும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ட்ரம்ப்புடைய கவர்னன்ஸுக்கு எதிராக இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் திரும்பி போயிட்டாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. கேட்டால் அவங்க சொல்கிறது என்னென்னா, வெயிட் அண்ட் வாட்ச், டிப்ளமசி. ஸோ கேட்டால் டிப்ளமசின்ற ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. இது எப்படி கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ என்னதான் எலெக்ஷன் ஹீட் ஒரு பக்கம் போனாலும், இந்த மாதிரி வேர்ல்டு வைட் நடக்கிறது, இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.